Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. நம்ம இன்னைக்கு பார்க்க போற vocabularies பாத்தீங்கன்னா travel related-ஆன vocabularies பத்தி பார்க்க போறோம். அதோட pronunciation, அர்த்தம் and அதை யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு sentence எப்படி frame பண்ணனும்னு சொல்லி நம்ம கத்துக்க போறோம். First word staycation vacation. Staycation மட்டும் சொன்னாலும் ஓகே தான். Staycation அப்படினா உங்க வீட்லயோ இல்ல நீங்க இருக்கிற அந்த லோக்கல் ஏரியால ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிறீங்க, வெக்கேஷன் மாதிரி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, சரிங்களா? நீங்க ஒரு முதல்ல எங்கேயும் டிராவல் பண்ண போறதுல இருக்கிற வீட்லயே நீங்க வெக்கேஷன் எடுக்க போறீங்க. இல்லைன்னா நீங்க அந்த லோக்கல் ஏரியாலே நீங்க போயிட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டே கொஞ்ச நேரம் ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுவீங்களா, அது பேர் ஸ்டேகேஷன். We had a staycation vacation and enjoyed the local museums and parks. We had a staycation vacation and enjoyed the local museums and parks. நாங்கள் வந்து ஒரு ஸ்டேகேஷன் வீட்டிலே தங்கி இருக்கிற அந்த வெக்கேஷன் எடுத்துக்கிட்டோம். பக்கத்துலேயே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அந்த மியூசியம் பார்க்கில் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வெக்கேஷன். வெக்கேஷன்றது ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை ரெஸ்ட்டுக்கோ நம்ம ஏதாவது வேறு இடத்துக்கு போயிட்டு நான் போகிறோம் இல்லையா, அது பேர் தான் வெக்கேஷன். We are planning a vacation to the hills next month. அடுத்த மாதம் நாங்கள் ஹில்ஸ் எங்கள் இடத்துக்கு நாங்கள் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் கெட்டவேன்றது வெக்கேஷன் மாதிரி லாங்காக இருக்கிறது, ஒரு ஷார்ட் ட்ரிப்பு, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு போவோம் இல்லையா, அது பேர் தான் கெட்டவே. We took a weekend getaway to the beach to relax. நாங்கள் அந்த வீக்கெண்ட் பீச்சுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டவே மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரிப். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஜேர்னி போயிட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் ட்ரிப். போக அந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னி, அதுதான் ட்ரிப். எக்ஸாம்பிள், இட் வாஸ் அ கிரேட் ட்ரிப் வித் மை ஃபேமிலி. என்னோட குடும்பத்தோட நல்ல சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரிப், போயிட்டு வர அந்த ஜேர்னி, இந்த பயணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் டெஸ்டினேஷன். நீங்கள் எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடம் பேர் தான் டெஸ்டினேஷன். எக்ஸாம்பிள், பாரிஸ் இஸ் ஆர் ட்ரீம் டெஸ்டினேஷன். நாங்கள் போகணும்னு ஆசைப்படுற ரொம்ப கனவு காண்ற ஒரு இடம் வந்து பாரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு பார்த்த ட்ராவல் ரிலேட்டடான ஒகாபுலரிஸ் கற்றுக்கிட்டீங்களா? அதோட அர்த்தம், அதோட மீனிங், அதோட ப்ரொனன்சியேஷன், அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.